Okay, good evening, guys. Welcome to Infos Mind. Right, okay, so from the concept of JavaScript, next stage திரும்ப அந்த நோடோட கான்செப்டை இன்னும் டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்டர்டே வந்துட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு டே. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே அந்த ஒரு நோட் பற்றி பார்த்தோம். பட் அது ஓகே, அதில் இன்னும் 2 ஸ்லைட்ஸ் இருக்குது. பட் நம்ம இதை போட்டு குழப்பிக்க வேணாம். பிகாஸ் அதுவே உங்களுக்கு எனஃப் தான். ஓகேவா? ஏன்னா இதுவே நீங்கள் குழம்பி போன மாதிரி தான் இருக்கீங்க. ரைட்டா? ஸோ இன்னைக்கு அந்த நோடை வச்சு என்ன பண்ண முடியுங்கிற கான்செப்ட். நேற்று வந்து நோடு என்னெல்லாம் பண்ணும், எதெல்லாம் என்னென்ன நோடுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அந்த நோடை வச்சு என்னெல்லாம் உன்னால் செய்ய முடியும், சாரி நம்மளால என்ன செய்ய முடியுங்கிற கான்செப்ட் நீ பார்க்கலாம். ரைட்டா? ஆல் செட்டில் டவுன் தானே? இனி இஷ்யூ இருக்கா? இல்லை எதுவும் பற்றி கேட்கணுமா? ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணது எதுவும் பார்த்தீங்களா யாராவது? ஜீவா இன்ஃபேண்ட் பார்க்கலையா? சரி, ஓகே. ஸோ ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். ஜீவா இன்ஃபண்ட் இல்லையோ, நெட்டு கிடைக்கலையோ? சரி, ஓகே. ஸோ டுடேஸ் கான்செப்ட் என்னன்னா சேம் நோட்ஸ் தான். ஸோ ஒன்றும் இல்லை, நேற்று போன கிளாஸில் வந்துட்டு எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கங்கிறத பார்த்தோம். அந்த பிரிச்சதை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்பலாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ ரைட், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பிகாஸ் நான் டெக்ஸ்ட் போட்டு உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு போனால் ஒரு லிட்டில் பிட் ஸ்லைடாக இருக்கும். பட் இங்கே என்ன கான்செப்டாக நடக்குங்கிறத அப்படி இங்கே பார்க்கலாம். கரெக்டா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம நேற்று இந்த பேரண்ட்டு சைல்டு இந்த மாதிரிலாம் பேர் வச்சு பார்க்கோம். கரெக்டாக? அதெல்லாம் சும்மா மண்டைக்குள்ளே வச்சுக்கோங்க. எது இதுக்குள்ளதுங்கிறத இப்போ யோசிக்க வேணாம். ஜஸ்ட் பேரண்ட் சைல்டு, வேறு யார் இருக்கா? சரி, இப்போதைக்கு பேரண்ட் சைல்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்க. இங்கேருந்து இந்த லைன் வர இந்த 4 லைனும் நம்ம டைப் பண்ணி அவுட்புட்டாக வந்தது. ஓகேவா? ஸோ JavaScript HTML DOM, add a new HTML element, this is a paragraph, this is another paragraph. ஸோ இந்த 4மே நம்ம டைப் பண்ணி வந்தது. ஓகேவா? இது HTML குள்ள இந்த வேர்டு இருக்கு பார்த்தியா, this is new. இந்த வேர்டு மட்டும் நீ வந்து DOM மூலியமா ப்ளஸ் பேரண்ட் சைல்டு, இந்த சைல்டு நோடு மூலியமா நீ வந்து டைப் பண்ணியிருப்ப. ஓகேவா? அது எப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நான் அவுட்புட் சொன்ன கான்செப்ட் புரியுதுல? திரும்பவும் சொல்கிறேன், இந்த 4மே நம்ம டைப் பண்ணுது HTML கோடில் எப்பவும் பண்ணுற மாதிரி. பட் இந்த திஸ் இஸ் நியூங்கிறது நம்ம மேனுவலாக இல்லாமல் ஒருத்தட்ட சொல்லி விட்டு டைப் பண்ணுற மாதிரி. லைக் இந்த நோடும் இந்த டாமும் வச்சு, ஸோ இந்த டாம் அண்ட் தென் இந்த நோடை வச்சு இதை எப்படி டைப் பண்ணுறோங்கிற கான்செப்ட் தான் பார்ப்போம். ஓகேவா? அது இது எப்படி வந்துச்சுங்கிறத புரியுது இல்லை? எதுவும் டவுட் இல்லை இதில்? இது யாருக்கும் டவுட் இருக்கா? அஜிதா, நெஃபா, இன்ஃபேண்ட், ஜீவா, அஜிதா, ஓகே. மித்தவங்களுக்கு ஓகே, ரைட். சரிடா, சரி, ஓகே. ஸோ இப்போ அந்த கோடுக்கு வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு H2P அது ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 டிவ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? 2 டிவ்வில், சாரி ஒரு டிவ் தான், அந்த டிவுக்குள்ள 2 எலமெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் எலமெண்ட். ஓகேவா? ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு திஸ் இஸ் பேராகிராஃப், திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப். ஸோ அது இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 4யுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டிவுக்குள்ள 2 இதை ஜென்ரேட் பண்ணிங்க. அப்போ டிவ் வேணா பேரண்ட், அப்போ டிவுக்குள்ள இருக்கிற 2 பேர் யார்? 2 சைல்டு. ரைட்டா? ஸோ அப்படி கான்செப்ட் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்னன்னா, இந்த டிவுக்கு ஒரு ஐடி டிவ் 1ன்னு வச்சுருக்காங்க, 2 பேராகிராஃப்க்கும் ஒரு ஐடி P1 P2ன்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் HTML கோடில் இருக்கு. ஸோ HTML கோடுக்குள்ள இப்போ JavaScript வச்சு என்ன நம்ம கொடுக்க போகிறோம், அந்த பேராகிராஃபை எப்படி டைப் பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ JavaScript ஸ்கிரிப்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே பாருங்க, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், கான்ஸ்டன்ட் பேரா அப்படின்னு. ஓகேவா? ஸோ அது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் விச் மீன்ஸ் டாமில் ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து கிரியேட் பண்ணு ஒரு எலமெண்ட்டை. கிரியேட் எலமெண்ட்னா ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். எலமெண்ட்ஸ்னா என்ன? ஸோ நம்ம சொல்கிற டேக் தான். ஸோ H1, H2, H3, H4, P டேக், இமேஜ், IMG, அப்புறம் BR, அப்புறம் இந்த டிவ், இது எல்லாமே டேக் தான். இந்த டேகை தான் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோ. என்ன எலமெண்ட்டுங்கிறத நீ டபுள் கோட்ஸில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ P எலமெண்ட் விச் மீன்ஸ் பேராகிராஃப்னா நீ P நீங்கள் கொடுக்கணும். அப்போ பேரால யார் ஜென்ரேட் ஆகிருப்பாங்கன்னா, அங்கே HTML கோடில் இந்த Pன்னு போட்டு இப்படி டேக் ஆகி வரும்ல, அந்த ஜென்ரேட் பண்ணியிருக்கு. யாரு? பேராங்கிற கான்ஸ்டன்ட் உள்ள ஒரு வேரியபிள்குள்ள இந்த இது ஒரு பேராங்கிற டேக் ஜென்ரேட் ஆயிட்டு. ஓகேவா? இந்த லைன் ஓகேவா? எதுவும் குழப்பம் இல்லை? ஸோ கிரியேட் எலமெண்ட் பண்ணியிருக்கேன். எலமெண்ட்ல என்ன கொடுக்கணுங்கிற டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டேன். அதை யாருக்கு அசைன் பண்ணியிருக்கேன்? பேராங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன்.
ரைட். அடுத்து அதே மாதிரி ஒரு நோடை கிரியேட் பண்றேன், ஒரு வேரியபிள், ஒரு நோடுன்னு அப்படின்னு நேம் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பேரா டேகை நான் கிரியேட் பண்றேன். அந்த டேகுக்குள்ள என்னத்தை பிரிண்ட் பண்ண போறேங்கிறத நீ இங்க சொல்லணும். திஸ் இஸ் நியூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட். ஸோ எலமெண்ட்டுக்குள்ள போட போற வேல்யூ என்னலாம்னா அது ஒரு நோடுன்னு சொல்லுவாங்க. அது நீ டெக்ஸ்ட்னா டெக்ஸ்டா கொடுக்குறானா ஸோ டெக்ஸ்ட் நோட் அப்படின்னு சொல்ல. ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட், ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணு அப்படி. இது வந்து ஒரு ஸ்பேஸை ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்பேஸுக்குள்ள நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள போடுறது தான் அங்கே போய் விடும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பேராங்கிற வேரியபிள்குள்ள இந்த டேக் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த பி டேக், இந்த க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டேக் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஐடியெல்லாம் வராது, சும்மா நார்மலாக ஓப்பன் ஆயிருக்கும். அந்த ஓப்பன் பண்ணக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் நோட கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ டெக்ஸ்ட் நோட் என்னவா இருக்கணும், திஸ் இஸ் நியூ. ஸோ அந்த இதுக்குள்ள திஸ் இஸ் நியூன்னு ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கும். அது யார்கிட்ட அசைன் ஆயிருக்கணும், நோட் அசைன் ஆயிருக்கும். அப்போ வெளியே இருக்கிற டேக் எலமெண்ட் நேம் என்ன, பேரா. உள்ள இருக்கிற சைல்டு நோடு என்ன அப்படின்னா அதுவும் நோடு தான், டெக்ஸ்ட் நோடு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், எலமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதுக்கு உண்டான கோட் வேர்டு என்ன, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ரைட்டா? ஸோ ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிங்க, அது என்ன எலமெண்ட், பேராகிராஃப் எலமெண்ட். ஸோ பின்னு டபுள் கோட்ஸ் கொடுத்தேன். நெக்ஸ்ட் அந்த பேராகிராஃப்குள்ள நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லைன்லேயே ஒரு நோடுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிற வேர்டை சொல்லணும். அப்போதான் அது டெக்ஸ்ட் நோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகும். விச் மீன்ஸ் இது இந்த டேகுக்குள்ள எழுதியிருக்கோம்ல இந்த இடத்த, ஒரு ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆனோடனே அதுக்குள்ள நம்ம என்ன டைப் பண்ணி போடணுங்கிறத இங்கே டபுள் கோட்ஸில் டைப் பண்ணி போடுறோம். ஸோ இங்கே திஸ் இஸ் நியூங்கிறது ஒன்று கிரியேட் ஆகும். ஆனால் நான் இன்விசிபிளாக இருக்கும், பிகாஸ் நம்ம HTML எதுவுமே பண்ணலை. இந்த ரெண்டு பேரா நோடுங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணி மூலியமா இங்கே டைப் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? இது வரை புரிஞ்சுது அந்த 2 லைன் போடும். யாருக்கும் எனி இஷ்யூ இருக்கா, குழப்பத்தின எதுவும் அப்படி எதுவும் இருக்கா? இல்ல ஓகே, ஓகே, இன்ஃபென்ட் ஓகே, சூப்பரா, சரி ரைட்டு. இப்போ நம்ம வந்து இன்விசிபிளா ரெண்டையுமே பிரிண்ட் எழுதியாச்சு. ஓகேவா? எழுதுனதை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு 2 விஷயம் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணு நீ சொல்லிடுவேன். ஓகேவா? ஆனால் கோடுகிட்ட தெளிவாக சொல்லணும். இந்த இடத்துல போய் அங்கே பிளேஸ் ஆகி நீ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த இடத்த சுற்றி பார்க்க போயிடுவோமா? இல்லை, ஒரு ரூம் எடுத்து தங்கி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி அப்படி தானே கிளம்பிப்போம். அதே மாதிரி தான் கோடும். நீ அதை சொல்கிற போய் பிரிண்ட் பண்ணுன்னா அது போய் அதுக்குண்டான இடத்தெல்லாம் சூஸ் பண்ணிட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு நீ சொன்ன வேலையை செய்யும், பிரிண்ட் பண்ணுற வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதனால இங்கே 2 ஸ்டெப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுருக்கோம். ஒரு பேராங்கிற டேகை தனியாக வச்சுருக்கோம், அந்த டேகுக்குள்ளே எழுதக்கூடிய விஷயங்கள் டெக்ஸ்ட்னோட தனியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே சேர்க்கணும். எலமெண்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் கண்டென்ட் போகணும். இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. எலமெண்ட் பி இந்த டேகுக்குள்ளே டெக்ஸ்ட் கண்டென்ட் திஸ் இஸ் பேராகிராஃப்னு இருக்குது. அதை வந்து நீ சொல்லணும் போட்டுட்டேன். ஸோ அதை எப்படி சொல்கிற அப்படின்னா பேரா டாட் அப் அண்ட் சைல்ட் ஆஃப் நோடு. ஸோ அந்த அப் அண்ட் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மேபி சேம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அப் அண்ட்னா என்னென்னு. ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அதை என்னென்னு ஆட் பண்ணணும்னா சைல்டாக ஆட் பண்ணணும். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இது பேரண்ட்டுக்குள்ளே 2 சைல்டாக இருக்குது. ஓகேவா? நீ பேரண்ட்டுன்னு இங்கே எதாவது மென்ஷன் பண்ணினா இந்த டிவ்வை விட்டுட்டு வெளியே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் இந்த சைல்டுன்னு இங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ அப்பன் பண்ணு எது, பேராக்குள்ள நோட அப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேரா எது, டேகுள்ள இந்த வேல்யூவை அப்பன் சேர்த்து விடு, ஆட் பண்ணி விடுன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு தான் அந்த லைனோட மீன். ஓகேவா? ஸோ பேரா டாட் அப்பன் சைல்ட் ஆஃப் நோட். ஸோ ஒரு விஷயத்த அப்பன் பண்ணு, ஏதாவது சைல்டா அப்பன் பண்ணு, எந்த விஷயத்த, நோடுல யார் இருக்கா நம்ம டைப் பண்ண வேல்யூ, பேரால யார் இருக்கா நம்ம செலக்ட் கிரியேட் பண்ண எலமெண்ட். ரைட்டா? ஸோ இப்போ இது உள்ள ஆட் ஆயிட்டு இப்போதான் நீ வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு விஷயத்த பிளேஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றான் கான்ஸ்டன்ட் எலமெண்ட் அப்படின்னு. அந்த எலமெண்ட்டுக்குள்ள யாரை வாங்குற அப்படின்னா ஐடியை வாங்குற. ஸோ ஐடி வாங்குற மெத்தட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. எந்த ஐடியை வாங்கணும் அப்படின்னா பேரண்டோட ஐடி. ஸோ இங்கே பேரண்ட் யாரு, டிவ். ஸோ டிவோட ஐடி என்ன, div1. அந்த ஐடியை வாங்கிட்டேன். ரைட்டா? இப்போ அந்த ஐடியை வாங்கிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா இப்போதான் போய் பிரிண்ட்டுக்கு உண்டான வேலையை சொல்ற. எப்படி சொல்ற அப்படின்னா எலமெண்ட் டாட் விச் மீன்ஸ் இந்த டிவ் டாட் இந்த ஐடிக்குள்ள திரும்ப ஆட் பண்ணு எதை,
நீ வந்து நோட பேரால ஆட் பண்ணி பேராவை எலமெண்ட்ல ஆட் பண்ணணும். எலமெண்ட்னா இது இந்த டிவ். ஸோ அப் அண்ட் சைல்ட் ஆஃப் பேரா. பேரால யார் இருக்கா? இந்த டேக் இருக்கு. டேக்ல யார் இருக்கா? திஸ் இஸ் நியூ இருக்கு. ஸோ அந்த டேகுக்குள்ள திஸ் இஸ் நியூங்கிறது எல்லாம் சேர்ந்து இதுக்குள்ள போயிடும். இதை நீ எங்கிட்ட யார்கிட்ட கொடுக்கனா எலமெண்ட்டை கொடுக்க. எலமெண்ட் நேரா எடுத்துட்டு போய் இந்த டிவ்ல கொடுக்கும். ஏன்னா நீங்க ஐடியா கெட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள மூணாவது சைல்டா ஒரு பேரா டேக் ஜென்ரேட் ஆகி அதுக்குள்ள கண்டென்ட்டா இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். தெரியுதா? திஸ் இஸ் நியூ. திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேராங்கிற டேகை நீ கிரியேட் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டுக்குள்ள வேல்யூவை போடணும். ஸோ முதல் அந்த வேல்யூவை கிரியேட் பண்றதுக்காண்டி ஒரு வேரியபிள்ல போட்டு கிரியேட் பண்ணிக்கிட்ட நோடுன்னு, அதை நீ ஃபர்ஸ்ட் உள்ள போடுற அப் அண்ட் சைல்டுன்னு சொல்லி. ஸோ உள்ள போட்டாச்சு. உள்ள போட்டதை நீ வந்து பிரிண்ட் பண்ணணும்காண்டி அதுக்கு எதுல பிரிண்ட் பண்ணுவேன், எந்த இடத்துக்கு போவ, அதை நீ சொல்லணும். அப்ப நீ எந்த இடத்துக்கு போகணும், இந்த ஐடிக்கு போய் பிரிண்ட் ஆகணும்காண்டி ஒரு ஐடியை வந்து ஒரு வேல்யூ கசம். நீ இந்த இடத்துல டாக்குமெண்ட் ஆர் கெட் எலமெண்ட் பை ஐடி டூ ஒன்னுன்னே போடலாம். பட் ஒரு சிங்கிளா தெரியணும், ஒரு வேல்யூவா தெரியணும்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை அசைன் பண்ணிக்கிட்டு அந்த நேமை வச்சு நீங்க யூஸ் பண்ற, விச் மீன்ஸ் எலமெண்ட் டாட் அப் அண்ட் சைல்ட் ஆஃப் பேரா. ஸோ பேரானா இதுக்குள்ள யார் இருக்கா, திஸ் இஸ் நியூ. ஸோ அந்த இது ஃபுல்லா அப்படியே எலமெண்ட் போய் எலமெண்ட் நேரா டிவ்ல போய் தேர்ட் லைனா போய் இங்கே உட்காந்துரும். அது அவுட்புட்டா நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? நீ HTML கோடே எழுதல, வெறும் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சுட்டு இந்த ஐடியை மட்டும் கூப்பிட்டு நீயாவே ஜென்ரேட் பண்ணி எழுதிட்ட. ஒரு இன்விசிபிளான லைனை நீ அங்க HTML இருக்கிற மாதிரி காமிச்சுட்ட. இது புரிஞ்சுதா? இந்த டைப்பு இதுவும் அண்டர் த கான்செப்ட் ஆஃப் நோடு தான். ஐயோ அஜிதாக்கு புரியலையா? ஓகே, வேற அண்ணா ஒரு டைம் சொல்லுங்களேன். சொல்லுடா. எதுவும் சொன்னியா? கேட்கலையே. அண்ணா ஒரு டைம் மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு தான் கேட்கலையா இல்லை உங்களுக்கும் கேட்கலையா? எனக்கு எதுவும் கேட்கலையாடா, மியூட்டா தான் இருக்கு. வெயிட் a minute. ஒரு டைம் சொல்றேன். ஓகேடா சொல்றேன். ரைட் ஓகே. ஸோ இந்த பேரா டாட் அப் அண்ட் சைல்டு நோடு இந்த லைன் வர புரிஞ்சுக்கிட்டா? இந்த லைன் வர எல்லாரும் அசைன் ஓகே தானே? எல்லாரும் அனஃபா உனக்கும் ஓகே தானே? இன்ஃபேன் அஜீவா எல்லாருக்கும் சரி சரி ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வந்து நீ பேராக்குள்ள உன்னோட வேல்யூவை போட்ட, அதாவது நீ ஒரு பிங்கிற டேகை கிரியேட் பண்ணி நீ வேல்யூ போட்ட. ஒன்ஸ்மோ நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, HTML எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு HTML இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீ ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ற, ரெண்டு பேராவை பிரிண்ட் பண்ற அப்படின்னா ஒரு டிவ்க்குள்ள போயிட்டு ரெண்டு பேராகிராஃப் கொடுப்ப. ஓகேவா? ஸோ நீ ஒரு டிவ், ஸோ அந்த டிவ் தான் யாரு? பேரண்ட்டு. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு சைல்டு. ஸோ அந்த ரெண்டு சைல்டு தான் என்ன? பேரா. ஸோ நீங்க அந்த பேராவை கிரியேட் பண்ற. இப்போ நீ மேனுவலா டைப் பண்ணா எப்படி டைப் பண்ணுவ? என்டர் தட்டி லெஸர் தென் பி போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன டேகை கொடுக்குறங்கிறத கிரியேட் பண்ணிட்ட. கரெக்டா? ரைட். இந்த இது என்ன டேகுங்கிறத கொடுத்துட்ட. ஸோ அதுதான் எங்க இந்த இதுல ஜென்ரேட் ஆயிருக்கு. பிங்கிறது நீ சொல்லிட்ட. ரைட்டா? நெக்ஸ்ட் உள்ள போடுற கண்டென்ட்டை நீ என்னங்கிறத எழுதணும். கரெக்டா? நீ ஃபர்ஸ்ட் நீ இப்படி எழுதுற கண்டென்ட் என்னன்னா திஸ் இஸ் நியூ அப்படின்னு எழுதுற. கரெக்டா? இப்போ நீ என்ன பண்ற, இந்த திஸ் இஸ் நியூவை இந்த பேராக்குள்ள வரணும் அப்படின்னு காண்டி நீ இந்த லைன் எழுதுற, பேரா டாட் அப் அண்ட் சைல்ட் நோட். ரைட்டா? ஸோ அதுக்கு தான் அந்த ஒவ்வொரு நேம் அசைன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பேராங்கிறது இந்த டேகு, இந்த திஸ் இஸ் நியூங்கிற வார்த்தை வேல்யூ வந்து இந்த நோடு. ஸோ ரெண்டையும் அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நீ இந்த லைன் எழுதினோடனே கோடு எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இந்த லைனை அப்படியே தூக்கி இந்த பேராக்குள்ள போட்டுரும். ஓகேவா? பேராக்குள்ள போட்டு உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கும். சரியா?
இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த தேர்ட் லைன், இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், சாரி இது பேரா ஃபர்ஸ்ட் லைன், இது பேரா செகண்ட் லைன், இந்த தேர்ட் லைன்ல நீ இப்போ இந்த இதை டைப் பண்ணிடல, இந்த இதை அப்படியே வந்து பிரிண்ட் ஆகணும், உனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீ சப்போஸ் லைக் வந்து ஊருக்கு போற, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போற அப்படின்னா, நீ இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு திருவேண்டரம்ல ஒரு ஜூக்கு போற அப்படின்னா, நீ காலையிலே வந்த உடனே திருவேண்டரம் ரீச் ஆகனே ஜூக்கு போக மாட்டேன். கரெக்டா? உனக்கு ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்படும், ஒரு பிளேஸ்மெண்ட் இருந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆனி நல்ல ஒரு மைண்ட் செட்டோட தான் நீ கிளம்பி ஜூக்கு கிளம்பி போவ. அந்த மாதிரி தானே. ஸோ அப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா நீ என்ன செய்வ, உள்ள போனேன்னா திருவேண்டரம்குள்ள போனோம், ஒரு ரூம் புக் பண்ணி நீ பிளேஸ் ஆகி ஒரு நல்ல செட்டில்டான ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் எல்லாம் ரிமெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நீ அங்கே போவ. இதான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா. ஸோ அதே மாதிரி கோடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல வரக்கூடிய இடம் விச் மீன்ஸ் இந்த இதை நீ பிரிண்ட் பண்ண போற அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துக்கும். நீ வந்து எங்க போற, ஃபர்ஸ்ட் நீ எங்க பிளேஸ் ஆகிற, ஒரு பிளேஸ்மெண்ட் அமர்த்திட்டு தான் பிரிண்டே ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இங்க நீ வா, இப்போ நீ வந்து உன்கிட்ட இன்விசிபிளா இருக்கு, லைக் அந்த பேராங்கிற டேக் உள்ள திஸ் இஸ் நியூங்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியாதது இருக்கு. நீ கண்ணுக்கு தெரியாதத இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்ற. அப்போ நீ எப்படி பிரிண்ட் பண்ணுவ அப்படின்னா, அட்ரஸ் கேட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த அட்ரஸ் யாருன்னா அந்த ஐடி. ஸோ இங்க ஒரு ஐடி இருக்கு விச் மீன்ஸ் div1. ஓகேவா? ஸோ ஐடியில் வந்து div1 இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த div1 நீ கூப்பிடுற, எப்படி கூப்பிடுறன்னா ஒரு எலமெண்ட்டுங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணி கூப்பிடுற. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி div1 அப்படின்னு கூப்பிட்டு அசைன் பண்ணிடுற எங்க எலமெண்ட்டுக்கு. இப்போ என்ன செய்யற அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த வேல்யூவை பி டேக் உள்ள போட்டோம். கரெக்டா? தனியா இருந்ததை பி டேக் உள்ள போட்டோம். அதே மாதிரி அந்த ஓவராலா பி டேகை தூக்கி இந்த டிவுக்குள்ள போடுற, விச் மீன்ஸ் இந்த டிவுக்குள்ள போடுற. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனை விட்டுட்டு தேர்ட் லைன்ல வந்து இந்த டேக் வந்து பிரிண்ட் ஆயிடும், அப்படி வந்து விழுந்துரும். எதனால? எலமெண்ட் டாட் அப்பண்ட் சைல்டு பேரா. ஸோ ஒரு சைல்டை ஆட் பண்ணு. எந்த சைல்டை? பேராங்கிற சைல்டை. பேரால யார் இருக்கா? இந்த பி டேகை நம்ம டைப் பண்ணோம்ல, இந்த பி டேக், திஸ் இஸ் நியூ, இந்த வேல்யூ எல்லாம் சேர்த்து இந்த இதெல்லாம் பேரா இருக்கு, which means it equals to para. ஓகேவா? இந்த பேராவை நீ எங்க கொடுக்க சொல்லியிருக்க அப்படின்னா, இந்த divல கொடுக்க சொல்லியிருக்க. which means para goes to div1 ஐடி. இந்த ஐடியில நீ பாஸ் பண்ணிருக்க எது மூலியமா? இந்த எலமெண்ட் மூலியமா. அந்த எலமெண்ட்டுக்குள்ள யார் இருக்கா? அந்த ஐடி இருக்கா. ஸோ எலமெண்ட் டாட் அப்பன் சைல்டு பேரா. ஒரு சைல்டை ஆட் பண்ணு. எந்த சைல்டு? பேராங்கிற சைல்டு. பேராக்குள்ள யார் இருக்கா? இவங்க தான் அந்த பேரா. ஸோ அது நேராக தேர்ட் லைன்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிரும். ஏன்னா நீ இந்த பேரண்ட்டை கூப்பிட்டுருக்க, விச் மீன்ஸ் இந்த ஐடியை கூப்பிட்டுருக்க. ஸோ அது மூணாவது சைல்டா பிறந்த மாதிரி அங்க போய் உட்காந்துரும். அது நம்மளுக்கு அவுட்புட்ல நேரம் வந்து இப்படி பிரிண்ட் ஆயிரும். இப்போ ஓகேவா? புரிஞ்சுதா அஜித்தா? சூப்பர்டா, கொண்டாட்டம் அனுப்பிட்டாங்க. ரைட். சரி, இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போவோம். சரி, இப்போ இவ்வளவுதான் நடந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது என்ன, நம்ம சைல்டை ஆட் பண்ணுன்னு சொன்னோன்னா மூணாவது பிள்ளையா போய் அது போய் உட்காருது, விச் மீன்ஸ் மூணாவது சைல்டா போய் உட்காருது. ஏன் ஃபர்ஸ்ட் லைனே வந்தா என்ன? ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து உட்கார வேண்டியதானே? அதுக்கும் ஒரு சின்ன கோடு இருக்கு, அது நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன நீ வந்து HTML கோடே எழுதல, ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா ஒரு கோடு எழுதி HTML சென்ட் பண்ணியிருக்கேன். எது மூலியமா? அந்த அப்பன் சைல்டு கோடு அண்ட் தென் கிரியேட் எலமெண்ட், கிரியேட் டெக்ஸ்ட் ஸ்டோர், இது மூலியமா நீ அனுப்பியிருக்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது டவுட் இல்லை. அப்பதான் நெக்ஸ்ட் போக போக புரியும். ஓகே அஜித் தான் நெஃபாக் ஓகே, வேற இன்ஃபேண்ட் ஓகே ரைட். ஓகே ஜீவதர்ஷினி இருக்காங்களா? நெட்டு ஓகே ரைட் தான் சொல்லுங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா, அந்த ஒவ்வொரு லைனா எழுதுனதுக்கு உண்டான சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஸோ திஸ் கோட் கிரியேட்ஸ் எ நியூ எலமெண்ட். ஸோ என்ன எலமெண்ட்டை கிரியேட் பண்ண போறோம்? இந்த பி டேக் அதான். and then to add text, நீ அதில் என்ன ஆட் பண்ண போறியோ அந்த டெக்ஸ்ட்னோட யூஸ் பண்ணி உள்ள என்னங்கிறத ஆட் பண்ணணும். அதில் சேர்க்கணும். அது தனியாக தான் ஃபர்ஸ்ட் செப்பரேட் ஆகும். நான் கோட்ல காமிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பி டேக்னு தனியாக ஜென்ரேட் ஆகி அதுக்கு உள்ள வேல்யூ வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஜென்ரேட் ஆகும். அதனால நீ கிரியேட் பண்ண நியூ லைனை உன் பேரா டேக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னா அது அங்கே தான் பண்ணணும். ஓகேவா? ஓகே மினி இந்த கிளாஸ் எடுத்துக்கணும்.
நேற்று இதே டைம் கிளாஸ் 9 மணி 9 மணி. ஓகே ரைட்டா. ஸோ நீ தனித்தனியா இருக்கிறத சேர்க்கறது தான் இந்த ஆட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ அதே சைல்டு அதே வேல்யூவை நீ கொடுத்துட்ட. ஸோ நெக்ஸ்ட் அந்த டேக் ஓவராலா அந்த பி டேக்கே ஒரு இடத்துல ஆட் பண்ணாதான் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த இடம் தான் இந்த ஐடியை வச்சு நீ கூப்பிட்டு ஆட் பண்ற. ஓகேவா? ஸோ திஸ் கோட் ஃபைண்ட்ஸ் an existing element. This code appends the new element to the existing element. ஸோ எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்னா அந்த ஐடியை தான் சொல்லுது. ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஐடி தானே, நீ நீ புதுசாக எதுவும் கிரியேட் பண்ணல. ஸோ அந்த ஐடிக்குள்ள ஆட் ஆயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே நெக்ஸ்ட் கிரியேட்டிங் எ நியூ HTML எலமெண்ட் இன்செட் பிஃபோர். இப்பதான் சொன்னேன் ஏன் தேர்ட் லைன்ல போய் அந்த சைல்டு உட்காருது, ஃபர்ஸ்ட் லைன்லேயே உட்கார்ந்தா என்ன, விச் மீன்ஸ் இன்செட் பிஃபோர்லேயே வந்து உட்காரணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ என்ன நடக்கு அப்படின்னா, அந்த அப்பன் சைல்டு மெத்தட் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் அப்பண்டட் த நியூ எலமெண்ட் அஸ் த லாஸ்ட் சைல்டு. ஸோ அது என்னாச்சு, லாஸ்ட் சைல்டாக தான் போய் உள்ள போய் உட்காந்துச்சு. இஃப் யூ டோன்ட் வாண்ட் தட் யூ கேன் யூஸ் த இன்செட் பிஃபோர் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உட்கார வைக்கலாம். பார்க்கலாமா அந்த கோடை எப்படி வந்திருக்குன்னு. ஹியர் த கோட். ஸோ இங்கே பாரு, நம்மளோட வேர்ட் திஸ் இஸ் நியூங்கிறது ஃபர்ஸ்டே வந்துட்டு. இந்த ரெண்டு வேற, அது ஹெட்டிங்காக நீ கன்சிடர் பண்ணி. இதில் இந்த மூணுமே ஒரு டிவ்ல இருக்கு, ஃபர்ஸ்டே வந்து உட்காந்துருது. எப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி ஒரு டிவ் ஐடி டிவ் 1 அண்ட் தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப் 2 ஐடி P1 P2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன கிரியேட் பண்ண போறேங்கிறத பேரால அசைன் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது பேராகிராஃப்ங்கிற எலமெண்ட். அண்ட் தென் அதுக்குள்ள வேண்டிய வர டெக்ஸ்ட் நோடு என்ன, விச் மீன்ஸ் அதோட வேல்யூ என்னங்கிறத இங்கே எழுதி நோடில் அசைன் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுனால பேரா டாட் அப்பன் சைல்ட் நோட் கொடுத்துட்டேன். ரைட்டா? ரைட். ஓகே, அப்படியே வச்சுக்கோ. இப்படி என்ன பண்ற, எலமெண்ட் டாட் அப்பன் சைல்ட் ஆஃப் நோடுன்னு கொடுத்த அப்படின்னா, சாரி பேரான்னு கொடுத்த அப்படின்னா லாஸ்ட் தேர்ட் லைனா விச் மீன்ஸ் தேர்ட் சைல்டா போய் உட்காருது. கரெக்டு தானே? ஸோ அதை இங்கே நீங்கள் மாற்ற போற, என்ன பண்ண போற அப்படின்னா கான்ஸ்டன்ட் எலமெண்ட். ஸோ அதே மாதிரி div 1 ஐடியை கூப்பிட்டுக்கிற டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி div 1 அதை கூப்பிட்டு எலமெண்ட்ல அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன்னா நீ இதுக்குள்ளதான் பிரிண்ட் பண்ண போற. இப்போ சைல்டுன்னு இன்னொரு ஐடியை நீ கூப்பிட, யாருன்னா ஃபர்ஸ்ட் இருக்காப்ல அந்த பேராகிராஃபோட ஐடியை சைல்டுங்கிறத அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, எலமெண்ட் டாட் இன்சர்ட் நீ உள்ள குடு, நீ வந்து ஜஸ்ட் அப்பன் பண்ணாலும் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் குழப்பக்கூடியமான ஒரு விஷயம். நார்மல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே ஒரு குழப்பக்கூடிய விஷயம். SQL படிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வரும். ஓகேவா? CSC ஸ்டூடெண்ட்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஆட் இன்சர்ட் அப்படின்னா ஒரு 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 மண்டபத்தில் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ ஆட் அப்படின்னா நம்ம மேக்ஸ் கிளாஸில் வந்து ரெண்டையும் கூட்டினா ஒரு ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ அங்கேயே ஒரு வார்த்தை வருது, கூட்டுனா. ஸோ விச் மீன்ஸ் சேர்த்தா. இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தனை போய் நீ சேர்த்த அப்படின்னா அது வந்து ஆடு. ஓகேவா? அதே 5 பேரை ஒருத்தனை கூப்பிட்டு நீ ஃபர்ஸ்ட் லைன்ல செகண்ட் லைன்ல பர்டிகுலரா ஒரு வார்த்தை சொல்லி போய் அவனை ஆட் பண்ண அப்படின்னா அது பேர் இன்செட். ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் பிட்வீனை மறக்காதீங்க தயவு செஞ்சு. ஆட் அப்படின்னா சும்மா கூட்டத்தோட கோவிந்தா போட்டு உள்ள போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நீ இந்த கூட்டத்துல எங்கேயாவது இருப்ப, அது ஆடு. ஓகேவா? எங்கேயாவது அது போயிடும். ஆனா இன்செட் அப்படின்னா இந்த கூட்டத்துல நீ 2வது ஆளா தான் நிக்கணும், தேர்ட் பர்சனா தான் நீ நின்று ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் இன்செட். இப்ப புரிஞ்சுது அந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஆடுனா என்ன, இன்செட்னா என்னன்னு? அஜிதாக்கு ஓகே, அனஃபாக்கு ஓகே, இன்ஃபேண்ட் ஓகே, ஜீவதஷ்மிக்கு ஓகே. ரைட், சூப்பர். அசினாக்கு கொஞ்சம் இடையில ஜாயின் ஆனதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கார்டிங்ஸ்ல பார்த்துக்குவோம். சரி, இப்போ நம்ம இதுவரை நம்ம அப்பண்ட் தான் பண்ணிடுவோம். அப்பன்னா என்ன, ஆட் தான். ஸோ ஆட் பண்ணதுல அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது தேர்டு லாஸ்ட்டாக இருக்கிற இடத்த போய் தான் சூஸ் பண்ணி அது விழும். பட் இன்சர்ட்டுங்கிறது என்ன சொல்கிறேன், குறிப்பிட்ட இடத்துல போய் உட்காருடா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 5 பாய்ஸ் இருக்காங்க, நான் 6th பாயா ஒருத்தனை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாய் இருக்கிற பிளேஸ்ல போய் நீ ஆட் ஆயிக்கோங்கிறத நான் 6th பாய்கிட்ட சொல்லுவேன். கரெக்டு தானே? ஸோ அங்கே போய் நான் மென்ஷன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டுங்கிறத ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறேன். அந்த வார்த்தை தான் இந்த சைல்டு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைல்டில் ஃபர்ஸ்ட் ஐடியை வாங்கிக்கிறேன். ஓகேவா? அசைன் பண்ணியாச்சு. இப்போ சைல்டில் யார் இருக்கா, இவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், எலமெண்ட் டாட் விச் மீன்ஸ் இந்த டிவ் டாட் இன்சர்ட் பிஃபோர் என்ன, இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
யாரை இன்சர்ட் பண்ண போறேங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸோ யாரை இன்சர்ட் பண்ண போறேன், நம்ம இங்க கிரியேட் பண்ண ஒரு பேரா டேக், அது யார்கிட்ட இருக்கு, பேரால இருக்கு. ஸோ இங்க பேராவை நான் இன்சர்ட் பண்ண போறேன். யாருக்கு முன்னாடி, ஸோ அதான் இன்சர்ட் பிஃபோர், யாருக்கு முன்னாடிங்கிற வார்த்தையை நீ இங்க போடணும், விச் மீன்ஸ் P1ங்கிற ஐடி. ஸோ அப்போ அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, P1க்கு முன்னாடி இந்த பேரா வரணும். ஸோ P1 யாரு, இவங்க தான். இவங்களுக்கு முன்னாடி யாரு வரணும், இந்த பேரா வரணும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண திஸ் இஸ் நியூ வந்து மேலே வந்துடும், இவங்களுக்கு முன்னாடி வந்துடும். சப்போஸ் எனக்கு செகண்ட் லைனா வேணும் அப்படின்னா நீ இந்த சைல்டுங்கிற இடத்துல P2ன்னு போட்டுக்கணும். அப்போ யாருக்கு முன்னாடி வரணும், P2க்கு முன்னாடி வரணும். ஸோ P2க்கு முன்னாடினா செகண்ட் லைனா திஸ் இஸ் நியூன்னு வந்துடும். புரிஞ்சுதா? ஸோ எலமெண்ட் டாட்னா இந்த div டாட் இன்சர்ட் பிஃபோர் அப்படிங்கிறத போட்டு, இன்சர்ட் பிஃபோர்ங்கிறது யாரை நீ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண போறேன்னு இங்கே சொல்லிடணும், இந்த ஃபர்ஸ்ட் கமாக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் கமாக்கு அடுத்து யாருக்கு முன்னாடி கொடுக்க போற அப்படிங்கிறத நீ வாங்கி வச்சிருப்பேல ஐடியா, அந்த ஐடியா இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அப்போ அது நேராக என்ன எடுத்துக்கும், P1 முன்னாடி போய் அது போய் நேராக உட்காந்துரும். சப்போஸ் நீ P2 வாங்கியிருந்தேன்னா இந்த இடத்துல P2ன்னு கன்சிடர் ஆகி நேராக P2க்கு முன்னாடி செகண்ட் லைனா திஸ் இஸ் நியூங்கிறது வந்துடும். இவ்வளவுதான். ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? திரும்ப நடத்தவா? ஹசினாக்கு ஓகே, அஜிதாக்கு ஓகே, சூப்பர் சூப்பர், ஃபைன், ஓகே, ரைட், ஓகேடா. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட், ரிமூவிங் எக்ஸிஸ்டிங் HTML elements to remove on HTML element, use the remove method. ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நார்மலாக ஆட் பண்ணோம், அடுத்து இன்சர்ட் பண்ணோம், அடுத்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, ரெண்டு H2 H3 வச்சிருக்கோம். JavaScript HTML DOM, remove an HTML element. ஸோ H2 H3 வச்சாச்சு. ஒரு டிவை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிவுக்கு ஐடி இல்லை, பட் அதுக்குள்ள உள்ள ரெண்டு சைல்டு இருக்கிறதுக்கு ஐடி இருக்கு. ஓகேவா? கரெக்ட் தானே? ஸோ இங்கே என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, திஸ் இஸ் அ பேராகிராஃப், திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப், ரெண்டும் பிரிண்ட் ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து ரிமூவ் எலமெண்ட்ங்கிற ஒரு பட்டன் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, HTML ஒரு பட்டன் எழுதிட்டேன், விச் மீன்ஸ் ரிமூவ் எலமெண்ட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஒரு பட்டன் எழுதிட்டு அந்த பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க, ஆன் கிளிக்ஸ். இங்கே தான் நம்ம ஈவெண்ட் வந்திருக்கு, நம்ம போன படித்த இது வந்திருக்கு. ஸோ ஆன் கிளிக், நீ இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா என்ன வேலை நடக்கணுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நீ இங்கே கால் பண்ணியிருக்க. எப்போ கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு நீ சொல்லியிருக்க. புரியுதுல? இந்த பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு புரியுதுல? இதில் எதுவும் குழப்பம் இருக்கா? இல்லைன்னா நான் திரும்ப நடத்துவேன். ரைட், ஏன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டை பார்த்துருக்கோம், அதனால. ஹசினா இன்ஃபேண்ட் ஓகே தானே? ஜீவதர்ஷினி ஓகே, ரைட், ஓகே. சரி, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு வேலை நடக்கணும். அந்த வேலை என்னங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் டெக்ளரேஷனாக போட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஐடியை கூப்பிட்டுருக்கேன். என்ன ஐடியை? இந்த P1ங்கிற ஐடியை. ஸோ டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் P1 கூப்பிட்டுட்டியா? சரி, நீ இல்லைன்னா எலமெண்ட்னு எதாவது அசைன் பண்ணிக்கலாம், அதாவது சைல்டுன்னு போட்டு எதாவது அசைன் பண்ணால் உன்னோட இருக்கும். கூப்பிட்டுட்டு டாட் ரிமூவ்னு போட்டு அந்த பிராக்கெட்டை போட்டு முடிச்சுட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லைனை அப்படியே எடுத்துரும். ஓகேவா? சப்போஸ் நீ இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருப்பேன்னு வை. இப்போ இதில் வந்துட்டு ஒரே ஒரு பேரா தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் திஸ் இஸ் நியூன்னு மட்டும்தான் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 4-5 இதை கிரியேட் பண்ணுறேன்னு வை. இந்த பேரா இருக்க வேண்டிய இடத்துல நீ பிரிண்ட் பண்ணிடுவ. பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த ரிமூவ்ங்கிறத போட்டு நீ எடுத்தும் விடலாம், அது உன்னோட விஷ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ரிமூவ் எலமெண்ட்ங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த திஸ் இஸ் பேராகிராஃப் அழிஞ்சிடும், காணாம போய் திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் ஆயிடும். நீ திரும்ப வெப்பை வந்து ரீலோட் பண்ண அப்படின்னா திஸ் இஸ் பேராகிராஃப் வந்துடும். அப்படி திரும்ப நீ ரிமூவ் கொடுத்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஐடியை கூப்பிட்டு அந்த ஐடியா எடுத்துரு அப்படிங்கிறது யார் மூலியமா சொல்லியிருக்கேன், ரிமூவ்ங்கிற மெத்தட் மூலியமா, விச் இஸ் நோட் மூலியமா சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதான் இந்த எக்ஸாம்பிள்? எனி டவுட்ஸ்? எனிஒன்? ரைட், சூப்பர். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ அந்த எக்ஸாம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் HTML டாக்குமெண்ட் கண்டெய்ன்ஸ் a div element with 2 child nodes. என்ன 2 child யாரு? P1 P2. திஸ் இஸ் அ பேராகிராஃப், திஸ் இஸ் another ரெண்டு சைல்டு. அந்த சைல்டை ஒன்று நீ எது ரிமூவ் பண்ண போறங்கிறத ஒரு ஐடியில் வாங்கி வச்சுக்கிறேன். யாரு? எலமெண்ட், ELMNT. ஸோ அதாவது எலமெண்ட், அதை நீ கூப்பிட்டு வச்சுக்கிறேன். அது டாட் ரிமூவ், விச் இஸ் எலமெண்ட் டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த ஐடி அழிஞ்சிடும். அவ்வளோதான், எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிமூவிங் அ சைல்டு நோடு. போனதை நார்மலாக ரிமூவ் பண்ணோம். ரைட், ஓகே. இப்போ ரிமூவிங் அ சைல்டு நோட், அப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்?
அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு 2 டேக் h2p. ஸோ ரிமூவ் சைல்டு ஹெட்டிங் வச்சுட்டாங்க. ஓகே, பட் இங்கே மேனுவலாக நான் HTML என்ன கோட் எழுதியிருக்கேன், ஒரு டிவ் ஒரு பேரண்ட்டுக்குள்ள 2 சைல்டு 2 பேராகிராஃப் எழுதியிருக்கேன். அதுக்கு ஐடி p1 p2. ஸோ p1ல திஸ் இஸ் அ பேராகிராஃப், p2ல திஸ் இஸ் another பேராகிராஃப் எழுதியாச்சு. பட் இங்கே அவுட்புட்ல திஸ் இஸ் அ பேராகிராஃப்ங்கிறத காணும். ஓகேவா, அது எப்படி காணாமல் போச்சு? ஸோ நான் இங்கே பட்டன் எதுவும் கிளிக் பண்ணி எடுக்கல, நான் டைரக்டாகவே ரிமூவ் எடுத்திருக்கேன். ஆனால் சைல்டு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே தான் கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸ்பிளைன் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் இருக்கு. ஓகே, இங்க என்ன நடக்கு அப்படின்னா, பேரண்ட்ல வந்துட்டு நான் டிவ் ஒன்னா வச்சுட்டேன். ஓகே, நீ ஒரு டிவ்வை பேரண்ட்ல அசைன் பண்ணிட்டேன், கெட் எலமெண்ட் பை ஐடி போட்டு. அதே மாதிரி சைல்டுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைல்டு விச் மீன்ஸ் p1 போட்டு வச்சுக்கிறேன். அப்போ திஸ் இஸ் அ பேராகிராஃப் வந்து யார்கிட்ட இருக்கா, சைல்டுல இருக்கா. இவன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேரண்ட்ல உள்ள அந்த சைல்டை எடுத்துரு, விச் மீன்ஸ் பேரண்ட் டாட் ரிமூவ் சைல்டு ஆஃப் சைல்டு. ஸோ பேரண்ட் யாரு, இந்த டிவ். இந்த டிவ்க்குள்ள யாரை எடுக்க சொல்லியிருக்கேன், சைல்டு. இப்போ என்ன ஆகும் நினைக்கிங்கன்னா, இந்த டேக் இருக்கும், உள்ள உள்ள இந்த சைல்டு, அதாவது இந்த வேல்யூ மட்டும் எடுத்துரும், விச் மீன்ஸ் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்போ நம்ம அவுட்புட்டில் அதை எடுத்துட்டா வெறும் டேகை மட்டும் வச்சா என்ன ஆகும், வந்து டேக் பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் another paragraph மட்டும் பிரிண்ட் ஆகும். போனதுல ரிமூவ்னு சொன்னது என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த டேகே எடுத்துட்டு போயிடும், டேகே ரிமூவ் பண்ணிடும். பிங்கிற டேகே இருக்காது, p1ங்கிற ஐடி வச்சு டேகே இருக்காது. ஆனா இதுல அந்த p1ங்கிற டேக் இருக்கும், பட் உள்ள வேல்யூ இருக்காது. விச் மீன்ஸ் நம்ம டைப் பண்ண திஸ் இஸ் அ பேராகிராஃப்ங்கிற கண்டென்ட் இருக்காது. ஸோ அந்த கண்டென்ட்டை என்னன்னு சொல்றாங்க, சைல்டு நீங்க சொல்லலாம். ஸோ 2 சைல்டை வந்து பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம டிவ் பேரண்டா சொன்னோம்னா 2 இது சைல்டுன்னு சொல்றோம். அப்போ பி டேக பேரண்டா சொன்னா உள்ள திரும்ப உள்ள ஒரு வேல்யூ வந்து சைல்டுன்னு சொல்றோம். ஸோ குழப்பிக்காதீங்க, ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிங்க. இப்போதைக்கு உள்ள வேல்யூவை எடுத்திருக்காங்க, யார் மூலியமா, ரிமூவ் சைல்டு மூலியமா. ஓகேவா, புரிஞ்சுது தானே? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? என்னப்பா ஜீனா இன்ஃபைன் ஜீபா ரைட். ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் ரிமூவ் பண்ணும்போது? அதான் இந்த அப்படி வந்திருக்கலடா, ஒண்ணுமே இல்லாம இருக்கும். நீ அப்போ இதை பாரு. ஸோ நார்மலா HTML பார்த்துக்கோ, இதெல்லாம் வேணாம். அப்போ இங்க வந்து 3 பேராகிராஃப் இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நீ ரிமூவ்னு கொடுத்துட்டேனாலே இந்த பேராவை அப்படியே தூக்கிடும். அப்போ தூக்குனா அவுட்புட்ல என்ன வரும், இந்த 2 தான் வரும். கரெக்ட் தானே? ஸோ இதே இதை நீ சைல்டை ரிமூவ் சைல்டுன்னு கொடுத்தேன்னா உள்ள வேல்யூ மட்டும் தூக்கும். அப்போ தூக்குனாலும் என்னன்னு உனக்கு பிரிண்ட் ஆகும், இந்த 2 தான் திரும்பவும் பிரிண்ட் ஆகும். இந்த டேக் சும்மா இருக்கும், அவ்வளோதான். நீ தேவைன்னா அந்த டேக் யூஸ் பண்ணி அடுத்து ஃபியூச்சர்ல ஏதாவது திரும்ப ஆட் பண்ணணும், அப்படி சைல்டு ஐடியை கூப்பிட்டு வச்சு நீ பண்ணிக்கலாம். இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுதா ஹசீனா? அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கும், வாங்க பாருங்க. ஸோ எஸ், அந்த டேக் ஃபுல்லாக சொல்றது பேரண்ட் 2 டேக் இருக்கு. ஸோ அந்த பேரண்ட்ல இருக்கிற டிவ் எடுத்துருக்கு, சைல்ட வந்து இந்த p1 கால் பண்ணியிருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பேரண்ட் டாட் ரிமூவ் சைல்டு. ஸோ ஹியர் இஸ் த காமன் work around find the child you want to remove and use its parent node property to find the parent. ஸோ புரியுதா, எந்த இதை நீ எடுக்கணுங்கிறத தெளிவா சொல்லிடணும். ஓகேவா, இங்க பாரு, ரிமூவ் சைல்டுன்னு கொடுக்காம பேரண்ட் நோட் டாட் சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன ஆயிரும்னா அந்த டேகும் சேர்ந்து போயிடும், அவ்வளவுதான். p1ங்கிற ஐடி இருக்குல்ல, இந்த ஐடி இந்த ஐடி இருக்குல்ல, நான் இப்போ சொன்ன வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். எது, ரிமூவ் சைல்டுன்னு கொடுத்தா நீ, பட் பேரண்ட் நோட் டாட் ரிமூவ் சைல்டு டாட் ஆஃப் சைல்டுன்னு கொடுத்தா அப்படின்னா அந்த பேரண்ட் யாரு, பி டேக், அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ரீப்ளேசிங் HTML எலிமெண்ட். ஸோ நீ டெலிட் பண்ணதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ற. ஸோ திரும்ப ரீப்ளேஸ் பண்ணா என்ன, அதே கூட நீ திரும்ப எழுதணும். ஸோ அதே மாதிரி ஒரு டிவ்க்குள்ள 2 சைல்டு விச் இஸ் பி டேக் அண்ட் தென் p1 ஐடி p2 ஐடி. ஓகேவா, ஸோ பேரண்ட்டுங்கிறதுல div1, சைல்டுங்கிற p1, பேரால p, நோடுல திஸ் இஸ் நியூ, ரெண்டையும் நீ ஆட் பண்ணி அந்த இதையும் நீ திரும்ப ரீப்ளேஸ் சைல்டுன்னு கொடுத்த அப்படின்னா, இப்போ நான் சொன்னோம்ல வேல்யூ மட்டும் எடுத்துருக்கும்ல, அப்போ நம்ம திஸ் இஸ் அ பேராகிராஃப்ங்கிற வேல்யூவை எடுத்துரும். எடுத்துட்டு திஸ் இஸ் நியூங்கிற போய் ரீப்ளேஸ் ஆகும்.
நீ ரிமூவ் கொடுத்தும் பண்ணலாம், இல்ல ரீப்ளேஸ் சைல்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் பேராகிராஃப் அடிச்சுட்டு திஸ் இஸ் நியூங்கிற டைப் ஆயிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த இடத்துல நீ போட போற நோட் நேம்ஸை பொறுத்து தான் இருக்கு. புரியுதா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அந்த ரீப்ளேசிங் HTML நான் டைப் பண்ணி பார்ப்போமா எப்படி வருதுன்னு? ஓகேவா? சரி, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், அப்படி பார்க்கலாம். ஓகே, ஒரு புது HTML கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ரைட், இதில் வந்துட்டு ஸோ இப்போ நான் பாடியில் வந்துட்டு நான் என்ன டைப் பண்ண போகிறேன் தெரியுதுல? எல்லா ஸ்க்ரீன் எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட், நான் அதை ப்ளைனாக வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா H2 சாரி H3 வச்சுக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் HTML டாட், ஸோ அந்த இதில் இருந்த மாதிரியே வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு H4லனா சும்மா ஏதாவது ரீப்ளேஸ் எலமெண்ட். ஸோ அது இங்கே வந்துடும். ரைட், வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் முதல் டிவ் கிரியேட் பண்ணும். சாரி, ஒரு டிவ்ல அதுக்கு ஐடி என்ன, டிவ் 1ன்னு வச்சுப்போம். அண்ட் தென் ஒரு பேராகிராஃப், இந்த பேரால வந்துட்டு திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பேராகிராஃப் வந்துட்டு திஸ் இஸ் மீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு வந்துட்டு ஐடி வந்து E1, நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ஐடி வந்து சச்சா. இப்போ இந்த பாடிக்குள்ளேயே ஸ்கிரிப்ட்னு நான் எழுதுறேன். ஸோ அதுக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதுறதுக்கு ஓகேவா? ஸோ எப்பவுமே கீழே தான் எழுதணும், ஆர்எல் தனியாக ஃபோல்டர் போட்டு இந்த இடத்துல ஃபோல்டர் அசைன் பண்ணி எழுதலாம். ரைட்டா? ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன எழுதுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் பேரால வந்து யாரை இல்லை பேரண்ட்ல வந்து நான் யாரை வாங்குறேன் அப்படின்னா இந்த டிவ்வை வாங்குறேன். ஸோ டிவ் எப்படி வாங்கணும்? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் யாரை வாங்க போகிறேன்? டிவ் 1 வாங்குறேன் அப்படின்னு வாங்கியாச்சு. இப்போ டிவ் 1ங்கிறது யார்கிட்ட இருக்கு? பேரண்ட் இருக்கு. சைல்டை நான் யார்கிட்ட வாங்க போகிறேன் அப்படின்னா சைல்டு வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யாரு? P1 வாங்குறேன். ஸோ P1ல யார் இருக்கா? திஸ் இஸ் அ பேரா அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த P1 நான் சைல்டுல அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன்? ஒரு நியூவா ஒரு பேராவும் ஒரு நோடும் கிரியேட் பண்ணும். விச் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் பேரா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், என்ன டேகை போட போறோம்? P டேக். ஸோ அந்த P டேகை கிரியேட் பண்ணிட்டேன். புரியுது தானே? எதுவும் டவுட்ஸ் இல்லை. அப்பா டைப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன், எதுவும்னா டக்குன்னு சொல்லிடுங்க. ரைட்டா? சரி ரைட், ஓகே சூப்பர். ஸோ கான்ஸ்டன்ட் நோட் டாக்குமெண்ட் டாட் நோட்ல என்ன பண்ணணும்? வேல்யூவை போடணும். ஸோ அது எப்படி பண்ணணும்? கிரியேட் டெக்ஸ்ட் நோடு, அதில் என்ன வேணும்? our node demo அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு P டேக் ஜென்ரேட் பண்ணிட்டோம், P டேக் உள்ள உண்டான வேல்யூவையும் இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரே டேகாக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ
என்ன போடலாம், பேரா டாட் சேர்க்கணும். ஸோ அப்பண்ட் சைல்டு யார, நோட. ஸோ நோடில் தானே வேல்யூ இருக்கு. ஸோ நோட நீ இப்போ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன், ரைட். இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக பி டேக்ல அசைன் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு லைனுக்கு வந்துட்டு இந்த லைன் யார்கிட்ட அசைன் ஆயிருக்கு, பேராட்ட அசைன் ஆயிருக்கு. இப்போ பேராட்ட அசைன் ஆனதை நான் இந்த இடத்துல போட விரும்புறேன். திஸ் இஸ் பேராகிராஃபை எடுத்துட்டு, ஸோ எடுத்துட்டு அப்படின்னாலே மாத்திட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அங்கே நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேரண்ட் டாட், ஏன் பேரண்ட் டாட்டுங்கிறேன், இதுக்குள்ள இருக்கு கோடு, ஓகேவா. நீ இந்த இடத்துல பேரா டாட்னு போடக்கூடாது. பேராங்கிறது யாரை சொல்லியிருக்கோம், நம்ம புதுசா கிரியேட் பண்ணது, ஓகேவா. ஸோ பேரண்ட் டாட் ரீப்ளேஸ் சைல்டு ஆஃப் யாரை நீ ரீப்ளேஸ் பண்ண நினைக்க, அது யாருன்னு ஃபர்ஸ்ட் போட்டுருணும். பேராவை தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். சாரி யாரை ரீப்ளேஸ் பண்ணி என்ன வேல்யூ போடணும், பேரா உள்ள வேல்யூ. ஸோ ஹியர் இஸ் அவர் நோட் டெமோ, அந்த டேகோட போடணும். அது யார்கிட்ட இருக்கு, பேராட்ட. இப்போ எந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன், P1 நான் யார்கிட்ட வாங்கி வச்சிருக்கேன், சைல்டுங்கிறத அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல கமா போட்டு சைல்டுன்னு போட்டு, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் பேராகிராஃப் எடுத்துட்டு ஹியர் இஸ் அவர் டெமோங்கிறது பிரிண்ட் ஆயிடும். வந்துட்டா. இப்போ நான் சப்போஸ் இந்த ஸ்கிரிப்டை வந்து இது பண்றேன், அது என்ன வந்துருக்கு, திஸ் இஸ் அ பேரான்னு வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல திஸ் இஸ் அ பேரான்னு இருக்கு. நம்ம ஸ்கிரிப்ட் போட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதினோடனே இங்க ஹியர் இஸ் அவர் டெமோ, நோ டெமோங்கிறது வந்துச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் நீட்டா. ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே தானே? ரைட், சூப்பர். ஜீவா இன்ஃபண்ட் ஓகே தானே? இன்ஃபண்ட் ஓகே. ஜீவாக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைங்க. சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான்டா செஷன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு வேற டாபிக்ஸ் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா மேபி ப்ராஜெக்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன்.